ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்மளோட சேனலில் GTA 3 கேம் பிளேவை கம்ப்ளீட் வாக் த்ரூவாக போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட் வாக் த்ரூவை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்பெசிஃபிக் மிஷன் கேம் பிளேக்காக மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெசிஃபிக் மிஷன் டைமில் என்ன மென்ஷன் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சால்வடோரை மிஷன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். சால்வடோரை வந்து நம்ம போன எபிசோட்லேயே மீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, க்ளவுடு லெவல் 1 லெவல் 2 மாதிரி அப்படியே ஒரு கிரேடாக ஏறிட்டே போகிறான். ஃபஸ்ட்டு ஜோயிக்கு மிஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் டோனி சிப்ரியானிக்கு. இப்போ பாருங்கள், நம்ம பெரிய தலைக்கே மிஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். என்னன்னு பார்ப்போம். கட்டிங் த கிராஸா Spank somewhere in Liberty, but we don't know where. And they seem to know everything we're doing before we do. We got us a rat. There's a guy named Curly Bob, works the bar at Luigi's. He's been throwing more money around than he's earning. He ain't pimping or pushing, so he must be talking. He usually gets a taxi home after work, so follow him. And if he's ratting us out, kill him. ஓகே, இப்போ சால்வடோர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மக்கிட்டே ஒரு ரேட் ஒன்று சுற்றிட்டு இருக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம கூடயே இருந்துக்கிட்டு வேற ஒரு ஆளுக்கு வந்து, அதாவது இந்த கொலம்பியன் கார்டல்ஸ்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பேங்க் அவங்கள்ட்ட வாங்கிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ அவன் வந்து வேலையை முடிச்சு டாக்ஸியில் போவான். அவனை நீ வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி போய் அவன் யாரை மீட் பண்ணி பேசுகிறான் அப்படின்றத முதல்ல போய் பாரு அப்படின்னு நம்மளை சொல்கிறான். இந்த மிஷன்லலாம் என்ன கடுப்பாக இருக்குன்னா, டெய்ல் பண்ணுறது தாங்க. அவனை அப்படியே ஃபாலோ பண்ணி பொறுமையாக அவன் எங்கெல்லாம் நிற்கிறானோ அப்படியே நின்று நம்ம போகணும். அவனை தாண்டி போனாலும் மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ இந்த டிரைவிங் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே, தலைவர் இங்கே தான் லூயிஜியோட இடத்துல தான் இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட்டில் போய் நின்னோன்னா அவன் நம்மளை கிராஸ் பண்ணி போனான்னா மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம பேக் சைடு வழியாக, அந்த பிங்க் கலர் மார்க்கர் காட்டுது பார்த்தீங்களா ரேடாரில், அதனால் பேக் சைடு வழியாக அந்த இப்படி நின்றுப்போம். அந்த லூயிஜி தெரியுதா, லூயிஜியோட பார் தெரியுதா, அந்த பார் வழியாக தான் தலைவர் வேலையை முடிச்சுட்டு வருவார். அந்த டாக்ஸியில் ஏறுறதுக்காக வருவார். நம்ம இங்கே கொலம்பியன் கார்டல்ஸு இந்த ட்ரையாட்ஸ் எவனா இருக்கானான்னு பார்த்துப்போங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு நிற்கும் போது அவனுங்க நம்மளை வெளியே தள்ளி போட்டு அடிப்பானுங்க. இந்த அவர் நம்ம டாக்ஸியில் ஏறிட்டார் அவர். ஓகே, இந்த ஸ்பூக் மீட்டர்னு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ இந்த மீட்டரில் வந்து லெவல் ரைஸ் ஆகாமல் அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம அவரை முந்தி போயிட்டோன்னா அதில் மீட்ரு ஃபுல்லாக ரைஸ் ஆகிடுச்சுன்னா மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ அதனால் அவர் போட்டோம், நமக்கு தான் மேப்பில் ரேடார் காட்டுதில்ல எங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணி நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் அங்கே தான் இருக்கார் தலைவர். இதுதான் இந்த கேமில் பிரச்சனையே. அதாவது இந்த கேமுன்னு சொல்ல முடியாது, ஜிடிஏல இருக்கிற எல்லா கேம்லேயும் இந்த ஒரு டெய்ல் பண்ணுற மிஷின் ஏதாவது ஒன்று இருக்கவே இருக்காது. அப்படியே பொறுமையாக போகணும். இவனை நம்ம ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டிரைவிங் வீடியோ இதுக்கும் கட் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த கேமே ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். இதில் நான் இன்னும் டிரைவிங் வீடியோவெலாம் ஆட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் நான் கட் பண்ணுறேன். இப்போ அந்த எலி வந்து போர்ட்லாண்ட் டாக்ஸ்குள்ளே போக பார்க்குது. எதனால் இந்த டாக்ஸ்குள்ளே போகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும், பார்ப்போம். ஆஹா, நம்ம பக்கத்தில் போனதுனால டோன்ட் கெட் நியர் அப்படின்னு சொல்லி வருது. நம்ம பக்கத்தில் போக வேண்டாம், இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். போய் தொலைடா. அதே மாதிரி இப்போ இவன் இங்கே உள்ள போர்ட்லாண்ட் டாக்ஸ்குள்ளே போகிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு கொலம்பியன் கார்டல்கிட்ட பேசுகிறதுக்காக தான் போகிறான். அது யாருன்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நேரங்க நிற்பான் அவன். A few moments later. அப்பாடி, இப்போ தாங்க நவுறான். மனுஷனாடா நீங்களாம். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போனோன்னா கட்சீன் ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க, அப்படியே போவோம் பக்கத்தில் போவோம். என்னடா கட்சீன் ப்ளே ஆகல? ப்ளே ஆகிடுச்சு. Here comes our little friend, Mr. Big Mouth himself. Were you followed? You know what goes on here is our little secret, amigo. No, I wasn't followed. You got my stuff? Here's your spank. இது யாருன்னு தெரியுதாங்க? கேட்லினா. பாருங்க, இவன் வந்து எல்லா உண்மையும் போய் நம்மளை பற்றிலாம் சொல்கிறது பார்த்தா கேட்லினாட்ட தான் வந்து போய் சொல்கிறான் நம்ம மாஃபியாவோட சீக்ரெட்டெல்லாம். அதுவும் என்னத்துக்கு, காசு பணத்துக்குலாம் இல்லை, இவர் ஸ்பேங்க்குக்காக இது எல்லாத்தையும் போய் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜோயி வந்து ஃபெராலியோட சண்டை போட்டுட்ருக்கான், அவன் வந்து ட்ரையாட்ஸோட சண்டை போட்டுட்ருக்கான், நம்மளோட எல்லா பிரச்சனையும் போயிட்டுருக்கு இங்கே லிபர்ட்டி சிட்டியில். ஸோ அதனால் நீ வந்து இந்த டைமில் ஏதாவது பண்ணினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவள் சொல்லிட்டு போகிறா பாருங்க, உன்ன மாதிரி லாயல் பர்சன்லாம் இருக்கிற வரைக்கும் சால்வடோருக்கு எப்பயுமே பிரச்சனை தாண்டான்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம அவனை வந்து வண்டி ஏற்றி அப்படியே காலி பண்ணணும். அவர் அங்கே அப்படியே ரெடியாக இருப்பார். அவர் அப்படியே நம்ம அடித்து தூக்கிடலாம். இப்போ தான் இறங்கி வராரு. ஆஹா,
ஏறுறான் மேலே. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு பண்ணிட்டேங்க அவனை. ஆஹா, ஷார்ட் கன் வேறு வச்சுருப்பான் அவன் கையில் எப்போவுமே. இருங்க இறங்கி நம்ம AK-47 எடுத்துகிட்டு போய் ஒரு செதற விட்ருவோம். இங்கே வாங்க, இந்த இருக்கான் பாருங்க. அடாங்க உட்காம அவனே. டே என்னடா என்னையை செதற விட்ட? அவன்கிட்ட ஷார்ட் கன் இதில் ரொம்ப பவராக இருக்குங்க. இந்த பாருங்க 2வது வாட்டி செதற விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எந்த கன் எடுக்குதுன்னு எனக்கு தெரில. எது எடுத்தால் பவராக இருக்கும்? நம்மளும் ஷார்ட் கன் பேசாமல் எடுத்துக்கலாமா? ஓகே இருங்க. ஆஹா, எய்மு சரியாக வரமாட்டேதே. பக்கத்தில் போவோமா? அவனே வரான், செத்தான். ஆஹா இருங்க, அவ்வளோதான், செத்துட்டான். அப்பா என்ன ஆட்டம் காமிச்சிட்டான் இவன். ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக வண்டி ஏற்றியே கொண்டுருக்கலாம். நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னாடியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் போக விட்டு வந்திருக்கணும். சரி அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு மிஷினை போய் அப்படியே போய் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு ட்ரிகர் பண்ணிடலாம். ரைட்டுங்க, இப்போதைக்கு நமக்கு சால்வட்டோரோட மிஷின் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம டோனி சிப்ரியானியோட மிஷினும் ஜோயியோட மிஷின் தான் காட்டுது. நான் இப்போ டோனியோட மிஷின் பக்கத்தில் இருந்தனால அதுவே எடுக்க வந்துட்டேன். ஓகே, என்ன சொல்கிறாருன்னு தெரில நம்ம சின்ன தலை. கண்டிப்பாக ஏதாவது ட்ரையாட்ஸ் கூட வம்பிழுக்கிற மாதிரியாக தான் விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இவருக்கும் ட்ரையாட்ஸுக்கும் ஒரு பரம்பரை இதாகவே போகுது பிரச்சனை. பார்த்திங்களா, ட்ரையாட்ஸ் அண்ட் ட்ரையபுலேஷனாக. இப்போ வந்து தலைவர் வந்து இருக்க மாட்டார், ஒரு லெட்ரு வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம வந்து வி ஆர் அட் வார்னு சொல்கிறாரு. வாரில் இருக்கோண்டார் இவனே. அதுவும் வந்து இவனுங்க எல்லாம் சும்மா இல்லை, நம்மளை போட்டு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, நம்மளோட ஏரியாக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கணும், நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். அதனால் நம்மளோட இந்த வார் பாய்ஸ், அதனால் இந்த மாஃபியா பாய்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு நீ என்ன பண்ணுற, ட்ரையாட்ஸோட ஏரியாவில் போய் தெரிக்க விடு அவனுங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவனுங்க வந்து தத்திங்க, சிம்பிளாக சொல்ல போனால் இவனுங்க எல்லாருமே தத்தி. ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க, நமக்குன்னு ஒரு ஹெல்ப்பே பண்ண மாட்டானுங்க. நம்ம தான் அவங்க எல்லாரையும் அடித்து காலி பண்ணுற மாதிரி இருக்கும் கேமில். நம்ம இப்போ வந்து ட்ரையாட்ஸோட இடத்துக்கு போகணும். நம்ம அப்படியே ட்ரையாட்ஸோட இடத்துக்கு போவோம். ஓகே, அப்படியே ட்ரையாட்ஸ் இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்னா நம்ம ஃப்ரண்ட் வழியாக போகிறோன்னா நம்மளை அடித்து நம்ம காரை தெறிக்க விட்ருவானுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாமே பவர்ஃபுல்லான வெப்பனாக இருக்கும். ஸோ இந்த பேக் சைடு வழியாக நான் போகிற ரூட்லேயே போய்க்கோங்க. அப்படியே என்ன பண்ணுங்கள், இங்கிட்டலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ மார்க்கை காட்டுற நம்ம வேறு எந்த ட்ரையாட்ஸும் அடிக்க வேணாம், அந்த ப்ளூ மார்க் காட்டுறவனுங்களை மட்டும் அடித்து காலி பண்ணிட்டோன்னா போதும், அவ்வளோதான். அப்படியே போய் நெக்ஸ்ட் லொக்கேஷனில் போய் நம்ம இருக்கிற ட்ரையாட்ஸை காலி பண்ணலாம். இப்போ இந்த லொக்கேஷனில் என்ன கதைனா, நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டோம். ஸோ அதனால் ட்ரையாட்ஸ்லாம் பொழக்க ஆரம்பிச்சிடும், நிப்பாட்ட முடியாது. அடடடடா, ஆஹா நெருப்பு இது பற்றிக்கிச்சுங்க, வாங்க 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 ஓடிடலாம். பக்கத்தில் இருந்தோன்னா நம்மளை செதற விட்ருவானுங்க. போச்சு, நம்ம மாஃபியா ஆளுங்க எல்லாருமே செத்துருப்பானுங்க அந்த காரில் அடிபட்டு. ஸோ நம்ம இப்போதைக்கு ஏதாவது ஒரு காரை எடுக்கணும். நம்மளுக்குன்னு கார் எதுவுமே பக்கத்தில் சிக்கலை. இப்போ இந்த கார்லாம் இப்போ எடுத்தேன்னா அவ்வளோதான். ரொம்ப நேரம் கழித்து இந்த ஒரு கார் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துப்போம். ஆஹா, 1 ஸ்டார் வாண்டட் லெவல் வேறு வந்துருச்சு. தெரிச்சிருவாங்க இந்த இடத்த விட்டு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த ட்ரையாட்ஸ் ஏரியாவுக்குள்ளே நம்ம வண்டியை எக்கார்ந்து கொட்டு சும்மா கூட நிப்பாட்டிடக்கூடாதுங்க. நிப்பாட்டாமல் சும்மாவாச்சும் ஓட்டிகிட்டே வச்சுருக்கணும். நிப்பாட்டினோன்னா நம்மளை செதர் தேங்காய் ஆக்கிடுவானுங்க. இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம இப்போ எந்த மாதிரி போகிறோன்னா, நம்ம போன ரூட்டு ஃப்ரண்ட் வழியாக போயிட்டோம், அது தப்பு. இப்போ அதனால் நம்ம பேக் சைடு வழியாக இங்கே நிப்பாட்டிப்போம். இங்கே நிப்பாட்டிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவோம், AK-47 எடுத்துகிட்டு உள்ளே இறங்கிடுவோம். உள்ளே எந்த ட்ரையாட்ஸும் அதிகமாக இருக்க மாட்டானுங்க. அதனால் நம்ம அப்படியே உள்ளே இறங்கிடுவோங்க. உள்ளே அந்த பார்த்திங்களா, அந்த 3 பேர் இருப்பானுங்க அந்த ப்ளூ கலர் மார்க்கரில், அவனுங்களை மட்டும் அடித்து காலி பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். பாருங்கள் 1 ஸ்டார் வாண்டட் லெவல் வேறு ஏறுது. ஐயையோ, இவன் பாருங்கள் நேரம் கெட்ட நேரத்தில் தாங்க ரீலோட் பண்ணுறான். அவ்வளோதான், 3 பேரையும் வரிசையாக காலி பண்ணியாச்சு. அப்படியே போயிட்டு இப்போ நம்ம காரை தூக்கிடலாம். ஐயோ, இங்கே வேறு சண்டை போட்டுட்ருக்கானுங்களே, என்ன பண்ணுறது, நம்ம உள்ளே வச்சுப்போம் AK-47. சூப்பரா, இப்போ தானே மாஃபியா ஆளுங்க ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கானுங்க, அடித்து காலி பண்ணியிருக்கானுங்க. டக்குன்னு நமக்கு வழியை இப்போ செஞ்சு கொடுத்துட்டானுங்க. நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போவோம். இவன் காரை பிடிக்க வந்தான், நல்ல வேலை தப்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போவோம். இந்த லொக்கேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா கரெக்டாக ஈஸியாக அடித்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். அவங்களோட இடத்துக்குள்ளார கூட போகணுன்னு அவசியமே கிடையாது. என்ன பண்ணணுன்னா, இப்படி கொஞ்சம் இந்த பக்கம் நினைக்கிறேன், ஆமாம் இந்த பக்கம் அப்படியே மேலே இப்படி இந்த மலை மேலே ஏறுற மாதிரி ஏறிக்கணும். மலை உச்சியில் ஏறுற மாதிரி இந்த இடத்துல இப்படி போய் இப்படி கொஞ்சம் பக்கத்தில் போய் காரை நிப்பாட்டிக்கணும். இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்போ இறங்கிருக்கேன்னா இங்கேருந்து அப்படியே அவனுங்களை எய்ம் பண்ணி அடிக்கலாம் இங்கேருந்து. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம அப்படியே ஸ்னைப்பர் ரைஃபிள் எடுத்துப்போம். அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே அவனுங்களை ஜூமின் போய் அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் அடித்தோன்னா நமக்கு மிஷின் பாஸ்ட்டு. எய்மு கரெக்டாக நிற்கும். அவ்வளோதான், காலி, செதறிட்டான். அவ்வளோதான், $30,000 கொடுத்துருக்கானுங்க. இந்த மிஷின் பாஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா,
இவனுக்கு டோனிக்கு ட்ரையாட்ஸ் மேலே எந்த அளவுக்கு வெறின்னு சொல்லிட்டு இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க அடுத்த மிஷின் அப்படியே ட்ரிகர் பண்ணுறதுக்காக போவோம் நம்ம. அடுத்த மிஷினும் டோனி சிப்ரியானியோட மிஷினே எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். ஏன்னா அவனோடது இந்த ட்ரையாட்ஸே மொத்தமாக கூண்டோடு அழிக்கிற கதை நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அடுத்த மிஷின் எடுக்க வந்துட்டேன். நம்ம பாருங்கள், போன மிஷின் நம்ம விட்டுட்டு போன கார் பாருங்கள் அப்படியே நிற்கிது பாருங்கள். வாங்க நம்ம இந்த மிஷினை ட்ரிகர் பண்ணுவோம். என்ன கதைன்னு தெரியல, என்ன கொடுக்க போகிறான்னு தெரில. ப்ளோ ஃபிஷ்ஷாங்க மிஷின் பேர். இதில் தலைவர் என்ன சொல்லுவார்னா, இந்த ட்ரையாட்ஸுக்கிட்ட நம்ம போராடினது போதுங்க, இப்போ என்னன்னா மொத்தமாக ட்ரையாட்ஸை காலி பண்ண போகிற நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு டஸ்ட்டு வண்டி ஒன்று இருக்கும். அந்த வண்டி மட்டும்தான் அவங்களோட அந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகும். அந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரிக்குள்ளே அந்த டஸ்ட்டு காரை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த 8 பால்கிட்ட போய் பாம் செட் பண்ணிடு அந்த காரில். அவன் வச்சுருக்கான். அந்த காரை எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரிக்குள்ளே நிப்பாட்டிட்டு அவனுங்க எல்லோரும் அப்படியே செதறி அந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரியே காலியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானை போடுவார் தலைவர். இதை வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த மிஷினில் இது ஒரு டைம் லிமிட் மிஷினா, ஒரு 2.5 நிமிஷமோ என்னமோ தான் கொடுப்பானுங்க. அதுக்குள்ளே இங்கேருந்து அந்த எண்டு, அதாவது 8 பால் இருக்கிறதே ஒரு எண்டு, அந்த எண்டுலேருந்து நம்ம போய் இவனுங்க அந்த ட்ரையாட்ஸ் இருக்கிற அந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரியில் போய் நிப்பாட்டணும் வண்டியை. பெரிய சுற்று. ஸோ அதனால் கொஞ்சம் நான் டிரைவிங் வீடியோ கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ நான் 8 பால் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டேன். இப்போ தலைவர் வந்து பாம் செட் பண்ண அந்த டஸ்ட்டு வண்டியை வச்சுருப்பார். டஸ்ட்டு வண்டினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் அந்த குப்பை வண்டி வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த வண்டியில் ஒரு பாம் செட் பண்ணி வச்சுருப்பார். இந்த வண்டி தான். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரிக்குள்ளே விடணும். அதுவும் 2.5 நிமிஷமோ 3 நிமிஷம், 2.5 நிமிஷம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 நிமிஷம் டைமுக்குள்ளே நம்ம அந்த வண்டியை விடணும். அதை பாருங்கள், 230 செகண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த டேமேஜ் மீட்ரு வேறு இதில் காட்டுங்க. அது ஒரு பெரிய விஷயமே அதுதான். என்னென்னா, இந்த வண்டி அதிகமாக அடிபட்டுச்சுன்னா, அந்த டேமேஜ் மீட்ரு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கொண்டு போகிற வழியிலே வண்டி பிளாஸ்ட் ஆகி மிஷின் ஃபெயில்ட் ஆகிரும். ஸோ அதனால் இந்த வண்டியை பார்த்தும் ஓட்டணும், அதே நேரத்தில் அந்த டைமுக்குள்ளாரையும் ஓடணும். ஸோ அதனால் நம்ம ஒரு மாதிரி ஓட்டுவோம். அது எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கே ரொம்ப நாள் ஆனதுனால தெரில. இதுக்கு டெக்னிக்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அதில் காட்டுற மேப்பில் காட்டுற ரூட்டில் எங்கேயும் இடிக்காமல் போனோனாலே அந்த டைமுக்குள்ளே நம்ம போய் ரீச் ஆகிடலாம். அதனால் நம்ம போகலாம். பட் ஆனால் மேப்பு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி போய் திரும்புகிற மாதிரிலாம் காட்டுது. ஸோ அதனால் இந்த கட்டிங்கில் நான் திரும்பிக்கிறேன். இந்த கட்டிங்கில் திரும்பினாலும் ஒன்று தான். ஆஹாஹா, ஓஹோ, இந்த போட்டு மூடி இருக்கானுங்கன்றனால தான் மேப்பில் அப்படி காமிச்சிருக்கு. தப்பு பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, போவோம். இதுலேயே டைம் வேறு ஓடுது பயங்கரமாக. ரைட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேப்பு காட்டுற வழியிலே போங்க. நம்மளாம் ஏதாவது எசக்கு வழியில் போய் இதோட டேமேஜ் மீட்ரு அதிகமாகிடும். அதே நேரத்தில் நமக்கு டைமிங்கும் போக ஆரம்பிச்சோம். இந்த வண்டி ஒன்றும் வேகமாகலாம் போகாது வேறு. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி ஏதாவது மேடில் அது மாதிரி ஏற்றும் போதெல்லாம் வண்டி ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடும். ஆஹா, நல்ல வேலை இடிக்கலை. ஆனால் இடிக்காமலும் போக முடியாதுங்க. இடிக்காமல் போகணுன்னு நினச்சோன்னா நம்ம இந்த டைமுக்குள்ளே அவ்வளோதான், இடிச்சிட்டேன், சொல்லி வாய முடியல. அதான், இடிக்காமல் போகணுன்னு நினச்சாலும் அந்த டைமுக்குள்ளே நம்மளால் போக முடியாது. 1/4 மீட்ரு தான் ஏறி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே போவோம். தான் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம இந்த டேர்ன்லாம் அடித்து கிடிச்செலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட்டு பிடிச்சிருவோம் அப்படி தான் நினைக்கிறேன். இருங்க, மேப் நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், அந்த பக்கம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டு போனோன்னா அந்த ஸ்ட்ரெயிட் வழியாக போய் ஒரு கட் அடித்து கவ் அடித்து போக வேண்டியதான், அவ்வளோதான். ஒன்றும் மேட்டரே கிடையாது. நம்ம இந்த டேர்னு அடிக்க தேவையில்லை. இந்த டேர்ன் அடிக்காமல் அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் எடுத்துடலாம். ஆஹா, டே இடிச்சிடாதரா தம்பி, இருப்பா இடிச்சிட்டான். அடடடடா, ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா. இருங்க, அப்படியே போவோம் பொறுமையாக. அவ்வளோதான், 1 மினிட் இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் தூரமாக இருக்கே, இன்னும் போகணுமே. ஆமாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆஹா, 57 டைமிங் பயங்கரமாக ஓடுது வேகமாக. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் போகணுமே, நிறையா தூரம் போகணும். இதுக்கப்புறம் இந்த மலை மேலே வேறு ஏற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல மேப்பு சொல்கிற வழியிலே போயிருந்துருக்கலாம். ஒரு இடத்துல மேப் சொல்கிற வழியை விடாமல் நம்ம வேறு ரூட்டில் போனனால டைமிங் கொஞ்சம் நிறைய இழுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இப்போ டேர்ன் அடித்து வேறு அப்படியே போகணும். இப்போ அவனுங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே கரெக்டாக போய் நிப்பாட்டிட்டு நம்ம இறங்கி வேறு ஓடணுங்க. பக்கத்தில் நின்றுட்டோன்னா நம்மளும் செதறிடுவோம், மிஷின் ஃபெயில் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம அவனோட இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடணும். ஆஹா, 30 செகண்ட் வந்துருச்சுங்க. அங்கே வேறு பார்க் வேறு பண்ணுங்க வண்டியை. அப்படியே திறங்கடா கேட்டை. ஆஹா, திறந்துருச்சு. ஓகே, அப்படியே ஓட்டிடுவோம், விருட்டுன்னு ஓட்டிடுவோம். அவ்வளோதான். 21. ஐயோ, இன்னும் இப்படி செகண்ட் ஓடுது. செகண்ட்ஸ் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க.
இந்த இந்த ப்ளூ மார்க்கரில் அப்படியே நிப்பாட்டிட்டு இறங்கிடுவோம். அவ்வளோதான், டைம் இருந்துச்சு, நல்ல வேலை. ஆஹா டே 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 திரும்பலாம் ஏறாதடா டே. ஐயோ தெரியாமல் கண்ட்ரோலில் எசக்கு பசங்க அமுக்கிட்டாங்க. இறங்கடா இறங்கி ஓடுறா 6 செகண்ட் தானே, 5 செகண்ட் ஓடு, பக்கத்தில் நிற்காத ஓடு. ஆஹா சூப்பருங்க, அருமைங்க. அவ்வளோதான், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடித்தாலும் செதறு தேங்காய் தான். ட்ரையாட்ஸோட கோட்டையவே அடிச்சிட்டானுங்க. ட்ரையாட்ஸுக்கு பிஸ்னஸ் நடத்துகிற இடமே இந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரி தான். அதையே வந்து கூண்டோடு அழிச்சிட்டான் டோனி சிப்ரியானி. மாஸ்டர் மைண்டுங்க அவனுக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு AK-47 எடுத்து இவனுங்களை செதற விட்டுருவோம். ஏன்னா இவனுங்களை விட்டு வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை வண்டி எடுத்து நம்ம தப்பிச்சு ஓடும் போது வண்டியை விட்டு வெளியே போட்டு அடிப்பானுங்க. அப்புறம் நம்மளால் மேனுவல் சேவ் பண்ண முடியாமல் இந்த மிஷின் முடித்ததே வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம். ஸோ வந்து அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனையும் அடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், எவனுமே இல்லை. அவ்வளோதான், இப்போ வண்டியை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடலாம். அடுத்த மிஷினை போய் நம்ம அப்படியே நேக்காக ட்ரிகர் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு டோனி சிப்ரியானி மிஷன் அவ்வளோதான் நினைக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் மிஷின் நம்ம என்னான்ட்டு போய் பார்ப்போம். அப்படியே ட்ரிகர் பண்ணலாம் நெக்ஸ்ட் மிஷினை. ரைட்டு கைஸ், நமக்கு வந்து நெக்ஸ்ட் மிஷினாக வந்து டோனி சிப்ரியானியோட மிஷின் காட்டல, ஜோயியோட மிஷின் தான் காமிச்சிது. ஆக்சுவலி நான் ஜோயியோட மிஷினை ஃபஸ்ட்டே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டோனி சிப்ரியானி மிஷின் பண்ணியிருந்தா கதை கொஞ்சம் நல்லா போயிருக்கும். இப்போ ஜோயியோட மிஷின் பண்ணுறது டக்குன்னு ஒரு பீக்கில் இருந்துட்டு டக்குன்னு லோக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கும். த கெட்டவே, அதாவது ஃபஸ்ட்டு பேங்க் ராபரி மிஷன்னு சொல்லலாம். GTA 3ல் வந்த ஃபஸ்ட்டு பேங்க் ராபரி மிஷனு. ஃபஸ்ட்டு சீனில் அந்த கட் சீன் வரும், அது வந்து நம்ம சேர்க்காதீங்க. மிஷின் அதாவது கேமுக்குள்ளே இருக்கிற மிஷின்னு பார்த்தா இதுதான். இப்போ என்ன சொல்லுவார்னா, இவங்களோட ஆளுங்கள்லாம் வந்து பேங்க்கை ராபரி பண்ணுறதுக்காக இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் தேவைப்படுது, அந்த டிரைவராக நீ போகணுன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் பேங்க் ராபரினா நம்ம போய் ராபர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஒரு மாதிரி இவங்களுக்கு நம்ம டிரைவர் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், அந்த அங்கே தெரியுது பாருங்கள், அந்த வண்டி எடுத்துப்போம். அந்த வேன்னா இவனுங்க அழகாக பின்னாடி 2 பேர், முன்னாடி ஒருத்தன் உட்காந்துக்கலாம். 3 பேர் தான் இருப்பானுங்க. அவங்க 3 பேர் போய் ராபரி பண்ணுற வரைக்கும் நம்ம டிரைவராக ஒர்க் பண்ணோம், அவ்வளோதான். நம்ம அப்படியே அந்த இடத்துக்கு போயிடுவோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், இந்த பாருங்கள் அந்த பிங்க் மார்க்கர் எங்கே இருக்குது பாருங்கள், அங்கே வரைக்கும் போகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கும் நான் டிரைவிங் வீடியோவை கட் பண்ணிக்கலான் இருக்கேன். டிரைவிங் வீடியோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த போனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் என்ன பண்ணுறேன்ட்டு. ஓகேங்க, இங்கே தான் இருப்பானுங்க. இந்த ப்ளூ மார்க்கரில் போய் நிப்பாட்டிட்டு, ஆஹா என்னடா இது பிரேக்கு, நான் எங்கேயோ போட்டேங்க பிரேக்கு, இங்கே வந்து நிற்கிது பாருங்கள். சரி ஓகே, இந்த ப்ளூ மார்க்கரில் நிப்பாட்டிட்டு இவங்களுக்கு ஒரு ஹார்ன் அடிக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹார்ன் அடித்தோன்னே தலைவர்கள் ஓடி வருவார்கள். இந்த பாருங்கள் ஓடி வராங்களா, இவங்க 3 பேர் தான் போய் பேங்க்கை ராபரி பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனால் இவங்களை கொண்டு போய் அலேக்கா, எனக்கு தெரிஞ்சு இது பேங்க் வந்து சைனா டவுனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், சைனா டவுனில் தான் இருக்கும். அந்த பேங்க்கில் போய் விட்டுருவோம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல என்னென்னா, சைனா டவுன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரையாட்ஸோட இடம். அவங்க இடத்த கொளுத்தி விட்டனால கொஞ்சம் வெறியில் இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், வண்டியை திருப்பி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மிஷின் முடித்தோன்னே கண்டிப்பாக நமக்கு 2 ஸ்டாரோ 3 ஸ்டார் வாண்டட் லெவலோ வந்துடும். ஏன்னா இவங்க பேங்க்கை கொள்ளையடிக்க போகிறானுங்க. அது ஒரு பக்கம் 3 ஸ்டார் வாண்டட் லெவலுக்கு இருக்குமா, இங்கே இவனுங்க ட்ரையாட்ஸும் ஒரு பக்கம் நம்மளை போட்டு வம்பிழுப்பானுங்க. அவ்வளோதான், இவங்க கீப் த இன்ஜின் ரன்னிங்னு சொல்லிட்டானுங்க. அவங்க வர வரைக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். வந்தோடனே தெரிச்சிடணுங்க, அப்படியே போய்ட்டு பேன் ஸ்ப்ரே ஷாப்பில் விட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து லொக்கேஷன் நமக்கு தெரியும், பேன் ஸ்ப்ரே ஷாப்புக்கு எப்படி போகணுன்ட்டு. அப்படியே போயிடலாம். இவங்க இந்த பாருங்க கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டானுங்களாம். இவ்வளோ சீக்கிரம் எவனாலையும் கொள்ளையடிக்க முடியாது. பட் பரவாயில்ல, 2001 வந்த கேமுக்கு இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்தது பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடலாம். அந்த பாருங்கள் 3 ஸ்டார் வாண்டட் லெவல் வந்துருச்சு. தாறுமாறாக இப்போ போலீஸ் வந்து துரத்துவாங்க. இந்த வண்டி வேறு வேகம் போகாது. சூப்பர், அருமை. இந்த பாருங்க இடிச்சாரா தலைவர். இப்போ நம்ம வந்து பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், போலீஸுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதே பெரிய பாடாக போயிடும். இங்கே தான் பக்கத்தில் வந்துருச்சு பெயின் ஸ்ப்ரே ஷாப்பு. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் காமிச்சு நம்ம போகணும். நம்ம ஒரே ரூட்டில் மெயினான ரூட்டில் போயிட்டு இருந்தோம்னா அந்த பாருங்கள் அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டானுங்க பாருங்கள். 3 ஸ்டார் வாண்டட் லெவல் வந்தாலே இப்படி தான் ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, இது GTA 3லாம் பரவாயில்ல. ஒய்சிடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் காப்சேஸ்லாம் வந்து 3 ஸ்டார் வாண்டட் லெவல் வந்துச்சுன்னா ஹெலிகாப்டர் வந்துடும். அதே நேரத்தில் நம்ம இது போட ஆரம்பிச்சிருவானுங்க, அது என்ன ஸ்பைக்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க, ஸ்பைக் ஸ்ட்ரிப்ஸாக ரொம்ப சொல்லுவாங்க, அதை போட்டுருவானுங்க. அதனால் கார் டயர் டேமேஜ் ஆகிரும். அவ்வளோதான், பெயின் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. காப்ஸ் வந்து நமக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இவங்களை சேஃபாக போய் இறக்கி விட்ருவோம். அவ்வளோதாங்க, இவனுங்களோட இடத்துக்கு வந்தாச்சு. இவனுங்களை இறக்கி விட்டுருலாம். பார்த்தீங்களா இவனுங்க எப்படி மாஃபியா வந்து எந்தெந்த வகையில் ரெவென்யூவும் ஜென்ரேட் பண்ணுறானுங்க, அதே நேரத்தில் ஒரு பயத்தையும் காட்டி வச்சுக்கிறானுங்க.
அவனுங்க தான் ராஜாவும் இருக்கானுங்க, அதே நேரத்தில் அவனுங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு வழியும் பார்த்துட்றானுங்க. அவ்வளோதான், மிஷின் பாஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கும் $30,000 கொடுத்துருக்கானுங்க. அப்படியே போய் நெக்ஸ்ட் மிஷின் ட்ரிகர் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடான ஒரு மிஷின் எடுக்க போகிறோம். இந்த மிஷின் பண்ணோன்னா நமக்கு ஒரு $100,000 தேவைப்படும். அது நம்ம ரெடியாக இருந்தால் மட்டுமே இந்த மிஷினை ட்ரிகர் பண்ண வாங்க. இல்லைனா அது ரெடி ஆகிற வரைக்கும் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. எப்படி இந்த கேமில் மணி ஏற்றுறதுன்றதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதை நான் தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வாங்க இந்த மிஷின் என்னென்னு பார்ப்போம். பாம்டா பேஸ் ஆக்ட் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒன்றுமே இல்லை. அந்த கொலம்பியன்ஸ்லாம் வந்து ஸ்பேங்க் விற்கிறதுக்கு ஒரு ஷிப்பு தான் இருக்குது. அவனுங்க அதை தான் வந்து அவங்களோட கம்பெனியாகவே வச்சுருக்காங்க. எப்படி இந்த ட்ரையாட்ஸ் வந்து ஃபிஷ் ஃபேக்ட்ரியை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறானுங்க, அது மாதிரி அவனுங்க வந்து அந்த ஷிப்பை வந்து ஸ்பாங்க் விற்கிறதுக்கான இடமா வச்சுருப்பானுங்க. அந்த ஷிப்பை செதற ஒன்றுண்டா, அதுக்கு வந்து என்ன பண்ணி 8 பால்கிட்ட சொல்லியிருக்கேன். 8 பால்கிட்ட போயிட்டு ஒரு பாமை வாங்கிட்டு வந்து அந்த ஷிப்பில் வந்து 8 பால் ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் நீ வந்து காவா காத்து ரெடியாரு. அதுக்கப்புறம் அவன் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்துடுவான். அந்த ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம 8 பாலை போய் இப்போ மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மிஷின் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கேட்குறதுக்கு. பண்ணும் போது தாறுமாறாக இருக்குங்க இந்த மிஷினு. நமக்கு வந்து ஒரு பக்கம் பக்குன்னு இருக்கும். நிறைய வாட்டி இந்த மிஷின் நான் ஃபஸ்ட் டைம் விளாண்ட போதெல்லாம் மிஷின் ஃபெயிலாகி விளாண்டேன். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த கேஷ் ஏற்றுறது அதெல்லாம் வந்து மிஷின் நம்ம கரெக்டாக ப்ராக்ரஸ் பண்ணிருந்தனால ஏறிடும். அந்த என்னன்னா அந்த 8 பாலை வந்து நம்ம கார்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவனை காவ காக்கிற விஷயம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இப்போ 8 பாலோட இடத்துக்கு அப்படியே நம்ம போவோம். ஓகேங்க, நம்ம 8 பாலோட இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்னன்னா தலைவர் வந்து பாமை ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துட்ருப்பார். இப்போ நம்ம அவர்கிட்ட போய் பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம காரை திருப்பி இப்போ ரெடியாக வச்சுப்போம். நம்ம இந்த மிஷினுக்கு ஒரு நிமிஷமும் நமக்கு ப்ரெஷியஸ் மாதிரி தாங்க. ஏன்னா நமக்கு இந்த ஒரு இதில் தான் நமக்கு வந்து இந்த செக் பாயிண்ட் சேவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரிஜினல் வெர்ஷனில் அந்த செக் பாயிண்ட் சேவ்லாம் இல்லை. ஃபஸ்ட்லேருந்து சால்வட்டோரை மீட் பண்ணி பேசி வரது எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து வரும். இப்போ என்ன தலைவர் சொல்லுவார்னா, இந்த மாதிரி சால்வட்டோர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது லாட் ஆஃப் ஃபயர் ஒர்க்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் இந்த பாம் வேலையை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சொல்லுவான். அதனால எனக்கு வந்து $100,000 வேணும்டா, அது இருந்தால் மட்டும் என்னை வந்து பாருன்பான்னு. நம்மக்கிட்ட $100,000 மேலேயும் இருக்குது. அது நான் எப்படி அந்த காசை ஏற்றினேன் அப்படின்றத ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ பாம்டா பேஸ் ஆக்ட் 2 அப்படின்னு வருது. இது 2 மிஷினாக பிரியுங்க இந்த மிஷினு. ஓகே, இப்போ என்ன சொல்லுவான்னா, அவன் பாம்பை டெட்டனேட் பண்ணுற வேலையை நான் பார்த்துக்கிறேன். என்னால் கை இந்த மாதிரி இருக்கிறனால என்னால் கன் ஷூட் பண்ணிட்டு அவனுங்களை டீல் பண்ணிக்க முடியாது. ஸோ நீ அவனுங்களை டீல் பண்ணிக்கோ, நான் இந்த பாம்பை ஃபிட் பண்ணுற வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி நம்ம அங்கே போவோம். நம்ம போர்ட்லேண்ட் டாக்ஸ் கிட்டே போகணும், அதாவது போர்ட்லேண்ட் ஹார்பர் கிட்டே போகணும். நான் AK-47 ஏன் எடுத்துக்கிட்டேன்னா, நம்மளால் ஸ்னைப்பர் வச்சு ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து நம்ம போர்ட்லேண்ட் ஹார்பருக்கு போகணும். இந்த மிஷினில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நம்ம 8 பால் தாங்க பெரிய பிரச்சனையே. அவர் வந்து நிற்கவே மாட்டார். அவர் கட்டி போட்ட ஷிப் மாதிரி வெறுக்குன்னு போவார். அவரை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது தான் பெரிய வேலையே. வாங்க நம்ம அப்படியே போர்ட்லேண்ட் டாக்ஸ்குள்ளே போவோம். ஓகே, நம்ம டாக்ஸ் கிட்ட வந்தாச்சு. நான் இந்த மிஷினை ஒரிஜினல் எடிஷனில் பண்ணும்போது விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு விளாட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவேங்க நின்று. அந்த டைம் வந்து ஆகட்டும், அந்த மார்னிங் டைம் அப்போ நம்ம போய் இந்த மிஷினை பண்ணலான்னு யோசிப்பேன். ஏன்னா ரொம்ப இருட்டில் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது, அவனுங்களை எய்ம் பண்ணி அடிக்கவே முடியாது. நான் ஸ்னைப்பர் வச்சு அப்போ விளாடுவேன். இந்த வாட்டி தான் நான் AK-47 வச்சு விளாட போகிறேன். இந்த காரை கொஞ்சம் திருப்பி அப்படி நின்றுப்போம். ஏன்னா இப்போ நான் பண்ண போகிற ட்ரிக்கை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி நிப்பாட்டிக்கிறேன், காரை இப்படி நிப்பாட்டி இந்த இடத்துலேருந்தே ட்ரிகர் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கெட் அ குட் வேண்டேஜ் பாயிண்ட்றானா. வேண்டேஜ் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்னைப்பர் பண்ணோம்னா சத்தியமாக அவன் செத்து போயிடுவான். நீங்கள் ஒரு நிறையா இது முடிச்சதுக்கப்புறமேட்டு தான், நீங்கள் மிஷின் ஃபெயில் ஆனதுக்கப்புறமேட்டு தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ 8 பால் ஓடுவான். அவன் இறங்கி ஓடும் போதே நம்மளும் என்ன பண்ணுவோம், காரை அழுத்திட்டு போய் அங்கே நிப்பாட்டி நம்ம இவனுங்களை செதற விடணும். இப்போ இந்த பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் இருக்கானுங்கன்னு காமிச்சிட்டாங்களா கட்சினில். இப்போ என்ன பண்ணுவோம், அவன் இறங்கின உடனே டக்குன்னு வண்டியை நவுத்துங்க. அவ்வளோதான். இப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே இப்படி நிப்பாட்டிடுங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஸ்னைப்பர் எடுத்து டக்கு அவங்க காலி பண்ணிடுங்க. ஆஹா, அங்கிட்டு நவுந்து தான் அடிக்கணும் போல இருக்கு. அவனை காலி பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே டைமை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. கீழே இருக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அவனுங்களையும் காலி பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணிடுங்க. இந்த பக்கம் தான் நிறைய பேர் இருப்பானுங்க. அப்புறம் 8 பாலை செதற விட்டுருவானுங்க. ஆஹா, இப்போ என்ன பண்ணுங்க, இவனை காலி பண்ணிடுங்க. இவன் என்ன பண்ணுவான், பின்னாலேருந்து 8 பால் அடிப்போம். ஸோ அதனால் அவனை காலி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இந்த டைமில் இப்போ நம்ம உள்ளே இருக்கிறனால கொஞ்சம் 8 பால் வெயிட் பண்ணி நவருவான். நம்ம கூட இருக்கோம் அப்படின்றனால 8 பால் நான் வெயிட் பண்ணி நவருவார் தலைவர். காலி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாரையும். ஆனால் இன்னும் யாரையோ காமிக்குது. யார் இருக்கா இன்னும், அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன் 8 பால் வெயிட் பண்ணுறான்?
யாரோ ஒருத்தன் இருக்காங்க. அங்கிட்டு தான் அதான் அங்கே இருக்காங்க. அங்கிட்டு இருக்கான். எங்கள் பக்கத்தில் போய் அடிப்போம் அவனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடித்து செதற விட்டாச்சு. தலைவன் காலி ஆகிட்டான். இப்போ 8 பாய் போய் டெட்டனேட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். நம்ம என்ன பண்ண விறுக்குன்னு நம்ம இந்த இடத்த விட்டு நவுறணும். AK-47 வச்சு ஓட முடியல. நவுத்திக்கிறேன். ஓடுறா க்ளவுடி. இங்கிட்டு தான் ஓடு உள்ளே இறங்கு. ஆஹா, கட்சீன் ப்ளே ஆகிடுச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இறங்குறதெல்லாம் மேட்ரு கிடையாது. கட்சீன் நம்ம ப்ளே ஆரம்பிச்சிச்சுனால ஆட்டோமேட்டிக்காக டெலிபோர்ட் ஆகி நம்ம கீழே இறங்கிடுவோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பாருங்கள் வேணா பாருங்கள், இந்த ஒரு ஷோ கவனிங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஷிப்பையே அவனுங்க தெறிக்க விட்டு மாஃபியானா யாருன்னு காமிச்சிருவானுங்க. ஒரு ஷிப்பையே காலி பண்ணிடுவானுங்க. வெடிக்க வச்சு காலி பண்ணிடுவானுங்க பாருங்கள். அவ்வளோதான், தர மட்டமாக ஆக்கிட்டானுங்க. கொலம்பியன் கார்டல்ஸ் இங்கே வந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி அந்த ஷிப்பை காலி பண்ணிட்டானுங்க. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஷிப்பு ஜோலி. அவ்வளோதான், முடிச்சு விட்டானுங்க. இப்போ வந்து பாருங்களேன், டெலிபோர்ட் ஆகி கீழே நிற்கிறோம் பார்த்தீங்களா. அவ்வளோதான், 1,50,000 கொடுத்துட்டானுங்க. அதாவது 100K நம்ம போட்டோம், கிடச்சது வந்து நமக்கு 150K கிடச்சிருச்சு. நம்ம இந்த கார்டல் க்ரூசர் எடுத்துக்கலாம். கார்டல் க்ரூசர் நல்ல வண்டி, செம்மையான வண்டி. இந்த வண்டி எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் அடுத்த மிஷினை ட்ரிகர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் மிஷினும் சாலோட்டோர் மிஷின் தான். இந்த மிஷின்லாம் எதுக்காக வந்து க்ளவுடே பண்ணுறான்னா, அவன் மேட்மேனாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாலோட்டோர் ப்ராமிஸ் பண்ணுவான். நீ வந்து எனக்கு கீழே மேட்மேனாக இருப்ப. மேட்மேனா மாஃபியாவோட இதுபடி ஏதோ ஹையர் ரேங்கிங் போஸ்ட்டுங்க, அது மாதிரி ஆக்குறேன்னு சொல்லுவான். அதுக்காக தான் எல்லாமே க்ளவுடே உளுந்து செய்வான். த லாஸ்ட் ரெக்வஸ்ட் தான். இதை முடிச்சு கொடுத்தாவாச்சும் மேட்மேன் ஆக்குவியாடா தம்பி. இட்ஸ் மை ஃபேவரட் கிளீனரான். என்ன சொல்லுவார்னா இவர், நீ தாண்டா வந்து நான் சொல்கிற வேலையை உருப்படியாக செய்கிற, எல்லாரையுமே காலி பண்ணிட்ட, ட்ரையாட்ஸை காலி பண்ணிட்ட, அவனுங்க கொலம்பியன் கார்டல்ஸை காலி பண்ணிட்ட, எல்லாருமே காலி பண்ணிட்ட. இப்போ ஒரே ஒரு லாஸ்ட் ரிக்வஸ்ட்டாக என்ன பண்ணுன்னு சொல்லுவான்னா, ஒரு கார் வந்து இந்த லூயிஜி கிளப்புக்கிட்ட ஒன்று இருக்குது, அந்த கார் வந்து நமக்கு தேவைப்படுற ஒரு ஆளோட இருக்கும், அந்த காரை எடுத்துகிட்டு போய் க்ரஷரில் விட்டுரு, காப்ஸ் வந்து உன்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ளே இதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். இந்த லாஸ்ட் ரெக்வஸ்ட்டை பண்ணாவாச்சு நம்மளை மேட்மேன் ஆக்குவாரா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு என்னமோ இவனுக்கு வந்து சாலோட்டோருக்கு வந்து யாரையுமே அவ்வளோ ஈஸியாக நம்புறதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இது லாஸ்ட் ரெக்வஸ்ட்டா இல்லை லாஸ்ட் சென்ட் ஆஃபா என்னன்னு தெரில, நமக்கு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது ஒரு ட்ராப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம போவோம், அப்படியே பொறுமையாக போய் அந்த இடத்த ரீச் பண்ணுவோம், என்ன கதை நடக்குதுன்ட்டு பார்ப்போம். நான் ஏன் சாலோட்டோர் வந்து அவ்வளோ நல்லவர் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா வின்சான்சோன்னு சொல்லிட்டு லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸில் ஒருத்தர் இருப்பான். சாலோட்டோருக்கு ரொம்ப அப்படியே லாயல்னு இருப்பான். அந்த முட்டாப்பையிலலாம் நம்புவான், ஆனால் டோனி சிப்ரானே நம்ப மாட்டான். ஓகே, நம்ம அப்படியே சைனா டவுனுக்கு வந்தாச்சு. இங்கே தான் லூயிஜியோட இருக்குது. இப்போ மரியா தான் நமக்கு மெசேஜ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். பாருங்கள், திஸ் இஸ் மரியா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு த கார்ஸ் ட்ராப் அப்படின்னு சொல்கிறான். மீட் மீ அட் என்ன சொல்கிறான்னா, மீட் மீ அட் த ஸ்லிப் சவுத்துன்னு சொல்கிறா. அங்கே இருக்கிற கலான் பாயிண்டில் இருக்கிற சவுத்து ஏரியாவில் வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டா. அதாவது இது ட்ராப்புன்னு அவளே சொல்லிட்டா. இது மரியா ஏன் சொல்கிறான்னா, இவ்வளோத்துக்கும் காரணமே மரியா தாங்க. இப்போ மரியா என்ன பண்ணி வச்சுருப்பான்னா, சாலோட்டோட்ட எசகு பொசக்கா அவளுக்கும் நமக்கும் ஏதோ எசகு பொசக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருவா. அதனால தான் சாலோட்டோர் வந்து நம்மளை நம்பாமல் இந்த ட்ரையாட்ஸுக்கு, அதாவது ட்ரையாட்ஸுக்கும் கொலம்பியன் கார்டல்ஸுக்கும் இவன் தான் வந்து உன்னோட இடத்தெல்லாம் அழிச்சான் அப்படின்ற மாதிரி நம்மளையே காட்டி கொடுத்துருவார் சாலோட்டோர். அதனால் அவனுங்க நம்மளை முடிக்கிறதுக்காக அங்கே இருப்பானுங்க. பாம்பை செட் பண்ணி அந்த காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. நல்ல வேளை அந்த பாம் காரில் நம்ம ஏறிந்தோன்னா நம்ம செதறி இருப்போம். அவ்வளோதான், கலஹான் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே மரியாவும் அவள் ஃப்ரெண்டு யாக்குசாவும் இருப்பாங்க. ஓகே, இப்போ கட்சின் ப்ளே ஆகுது. Were going behind his back, so he was offering you to the cartel in order to make a deal. I couldn't let him do that. I mean, the worst thing is, it's all my fault because I told him we were an item. Don't ask me why. I don't know. இவளுக்கு கொழுப்பை பார்த்தீங்களாங்க. அவன் தான் சொல்லியிருக்கா பாருங்கள், என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் சாலோட்டோட்ட. நான் இந்த மாதிரி நான் இப்படி இருக்கோன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் எதுக்காக அப்படி சொன்னேன்னு என்கிட்ட கேட்காத. எனக்கு இந்த மாதிரி டூ மச் ஆஃப் கில்லிங் எனக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கல சாலோட்டோர்கிட்ட இருந்து, அதனால நான் அப்படி அந்த பொய்யை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். யாக்குசா என்ன சொல்லுவான்னா, இங்கே ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், அப்புறம் அவனுங்க மாஃபியா ஆளுங்கள்லாம் நம்மளை தேடிட்டு இருப்பாங்க, காலி பண்ணிடுவாங்க, வாங்க ஓடிடலான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஷிப்பை எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, நம்ம வந்து போர்ட்லேண்ட் ஐலாண்டுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு ஸ்டாண்டன் ஐலாண்டுக்கு போக வேண்டியதான். அப்படியே போய் நம்ம ஸ்டாண்டன் ஐலாண்டில் வண்டியை நிப்பாட்டிட்டோம்னா இனிமேல் நம்மளோட இடம் வந்து ஸ்டாண்டன் ஐலாண்டு தான். இனிமேல் அங்கே தான் நம்ம குப்பை கொட்டணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து போர்ட்லேண்ட் ஐலாண்டுக்கு போனோன்னா நம்மளை மாஃபியா ஆளுங்கள்லாம் செதற விடுவானுங்க, அடித்து காலி பண்ணிடுவானுங்க. அதனால் அங்கிட்டு போயிடவே கூடாது இனிமேல்.
ஓகே, இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இது போர்ட்லேண்ட் சிட்டி வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டார்க் சைடான ஏரியா. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஐலாண்ட் வந்து எப்படின்னா ஒரு மெயினான ஒரு டவுனுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஏரியாவாக இருக்கும். யாக்குசா என்ன சொல்லுவார்னா, நீ போ, நான் வந்து அப்புறமா உன்னை வந்து நான் பார்க்குறேன், உனக்கு நீ தங்குறதுக்கு வந்து ஒரு பில்வெளி பார்க்கு கிட்ட ஒரு ஹவுஸ், சேஃப் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே போய் நீ உன்னோட சேஃப் ஹவுஸாக நீ அங்கே சேவ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்புறமா வந்து இவளை பார்க்க சொல்லுவாள். நம்ம வந்து அந்த சேஃப் ஹவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மிஷன் பாஸ்ட்டு $20,000. நம்ம இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்டிங்கர் நல்லா இருக்குங்க, யாக்குசா ஸ்டிங்கர்னு நினைக்கிறேன். இந்த கார் சூப்பராக இருக்கும். இந்த காரை எடுத்துகிட்டு நம்மளோட சேஃப் ஹவுஸ் கிட்டே போவோம். அந்த சேஃப் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஐலாண்டில் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே இனிமேல் பயங்கரமாக தாங்க இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டைம் லிமிட் மிஷினாக வருங்க. அதுதான் ரொம்ப கடுப்பேற்றுறதா இருக்கும். ரொம்ப எல்லாமே டைம் லிமிட் மிஷினாக இருக்கும். அவ்வளோதான், இதான் நம்மளோட சேஃப் ஹவுஸு. இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம இந்த கராஜில் காரை பார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் இந்த எபிசோட இதோடய முடிச்சுக்கிறேன். நான் இதுக்கப்புறம் இருக்கிற கதைகள்லாம் வந்து நிறையா டைம் லிமிட் மிஷின் ரொம்ப ஒரு மாதிரி பதற இருக்கும். அந்த கதைகள்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.